இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உயிருக்கு உயிரா காதலிச்சும் பணத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் எத்தனையோ பேர் தான் காதலிச்சவனையும் காதலனையும் மறந்துட்டு சூழ்நிலைன்னு சுலபமா சொல்லிச்சுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அஞ்சலிக்கு எல்லாமே இருந்தும் உனக்காக காதலிச்சதும் இல்லாம நீ மட்டும்தான் அவளுக்கு உறவுன்னு சொல்லி உன் கையால தாலி மட்டும் வாங்கிட்டு ஒதுங்கி போனா பாரு. அவளோட இந்த உண்மையான காதலுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. உன்னை இதுவரைக்கும் நான் உறவுமுறை சொல்லி கூப்பிட்டதில்ல. ஆனா, எனக்கும் சேர்த்து வார்த்தைக்கு வார்த்தை உறவு கொண்டாடினவ அஞ்சலி. அவள இப்படி கைவிட எப்படி மனசு வந்தது மாமா? இதுவரைக்கும் எப்படியோ, எனக்கு நீங்களும் அஞ்சலியும் சேர்ந்து வாழணும். அதுதான் என் ஆசை. அவள இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. நாங்க நாளைக்கு கனடா கிளம்புறோம் என்று கோபம் கலந்த ஆதங்கமான குரலில் கூறிவிட்டு சென்று விட்டனர். அவர்கள் சென்று வெகுநேரம் கடந்தும் கூட மகிழ்வேந்தன் அவன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. அவன் தந்தை பொன்னம்பலமும் தாய் மரகதமும் உலுக்கினார்கள். அப்பொழுதுதான் அவன் இயல்பிற்கு வந்திருந்தான். அவன் தந்தையை சாதாரணமாக பார்த்தவன் தாயை மட்டும் உறுத்து விழித்து தீப்பார்வை பார்த்தான். அதில் மங்களத்தம்மாள் நடுநடுங்கி போனார். அவருக்கு புரிந்தது தன் மகனின் கனல் கக்கும் பார்வைக்கான காரணம் என்னவென்று. தன் மகனுக்கு உண்மை தெரிந்தால் அவன் கோபத்தை தாங்க முடியாதே என்றுதான் மறைத்தார். ஆனால் அவனின் அந்த குற்றச்சாட்டும் பார்வை உணர்த்தியது உண்மை தெரிந்துவிட்டது என்பதை. ஏன்பா மகிழு, அந்த புள்ள மேல கோவப்படுற நேரம் இல்லப்பா இது. இப்போ விட்டா உங்க 2 பேரும் வாழ்க்கையும் கேள்விக்குறியா போயிருமேயா. நானும் உன் அம்மாவும் வரோம். நாம போய் அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லி கூட்டிட்டு வரலாம். மகிழு, வாப்பா போகலாம் என்று அவனுக்கும் தன்மையான நிலவரத்தை புரிய வைத்து அழைத்தார். மயில்வேந்தன் சிறிது நேரம் அமைதி காத்தவன் பின்பு ஒளியெழுந்த கண்களுடன் தந்தையை நோக்கியவன், அஞ்சலி கண்டிப்பா வரமாட்டாப்பா. இனிமே இந்த விஷயத்துல பேச ஒண்ணும் இல்ல என்று அவன் தந்தையிடம் கூறியவன் அவன் தாயிடம் திரும்பி, நீங்க நினைச்ச மாதிரியே காவியாவை உங்களுக்கு மருமகளா கூட்டிட்டு வரமாட்டேன். அவளும் இனி வரமாட்டா. ஆனால் சற்று இடைவெளி விட்டு, இனிமே உங்க மகளும் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க என்று அழுத்தமாய் கூறிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான். ஐயோ மகிழ ஐயா, ராசா போகாதய்யா, இந்த அம்மாவை மன்னிச்சிரு என்று அவர் அவன் கையை பிடித்தார். அவரின் கையை எளிதாக தட்டிவிட்டவன், நான் வாயில சொன்னதை நடக்க வைக்கணும்னா நீங்க என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணலாம் என்று தயக்கமில்லாமல் கூறினான். அவன் பேச்சில் விரக்தியில் பொன்னம்பலம் திடுக்கிட்டார். எதற்கும் கலங்காத மகனின் பேச்சா இது என்பது போல் நின்றவர் அவனை நெருங்கி, மகிழே, என்னையா என்னென்னமோ பேசுற? உங்க அம்மா என்னையா செஞ்சா? சொல்லு மகிழு. ம் என்று உதட்டை வளைத்து விரக்தி புன்னகை சிந்தியவன், என் வாழ்க்கையே முடிவு பண்ண அவங்களுக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் காவியா அவளோட வாழ்க்கையை முடிவு பண்ண அவங்களுக்கு உரிமை இல்லப்பா. என் காவியா என்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாப்பா என்று கூறியவன் கதறி அழுதான். அவனின் அழுகையில் பெற்றவரின் வயிறு காந்தியது. அவனின் மனபாரம் தீர அழுகை ஒன்றுதான் நல்லது என்று நினைத்து அவன் அழுகையை தடுக்காது பொன்னம்பலம் தன் மனையாளியிடம் திரும்பியவர், என்ன பண்ண மங்களம் என்று கர்ஜனையாய் கேட்டார். அவரின் கேள்வியில் கலங்கினாலும் உண்மை சொல்லாது முடியாதே என்று அவரும் கூறினார். அவரின் சூழ்ச்சியை சொன்ன மறுநொடி பலார் என்ற சத்தத்துடன் பொன்னம்பலத்தின் கரங்கள் இடி என இறங்கியது அவரின் கன்னத்தில். அதில் மகிழ்வேந்தன் தன் அழுகையை நிறுத்தியவன் தந்தையிடம் சென்று, அப்பா வேண்டாம், இது என் வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன். இனிமே அவங்க இதுல தலையிடாம பார்த்துக்கோங்க என்று கை கூப்பி வேண்டியவன், என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட வேணாம். இதுல என் முட்டாள்தனமும் இருக்கு. இவங்க சொன்னதை உண்மை பொய் என்னன்னு விசாரிக்காம போனேனே, அது நான் பண்ண தப்பு. இனிமே என்னை எதிர்பார்க்காதீங்க, என்னை தனியா விடுங்க என்று கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். மங்களம் பொன்னம்பலம் இருவருமே திடுக்கிட்டு நின்றிருந்தனர். அவன் சொல்லிய பிறகு அவர்கள் தலையிட்டால் ஒரு மகனின் மேல் அவநம்பிக்கை உள்ளதாக ஆகிவிடாதா என்று கருதி இருவருமே அமைதியாய் சென்று விட்டனர். மகிழ்வேந்தன் வெளியே சென்றவன் வெகு நேரம் தன் காரிலேயே சுற்றி கொண்டிருந்தான். திக்கற்று அவன் இறுதியில் வாகனத்தை நிறுத்திய இடம் அவர்கள் அன்று சந்தித்த தோப்பு. அங்கு வந்ததும் குற்ற உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. தனது முட்டாள்தனமும் சேர்ந்து
அவனை காதல் பித்தன் ஆக்கியது. அவன் எத்தனை நேரம் அங்கே நின்றானோ! இருள் சூழ்ந்த அந்த இரவு வேளையில் அவன் ஒரு திடமான முடிவுடன் தன் மனையாளை காண வேண்டி புறப்பட்டான். மகிழ்வேந்தன் அஞ்சலி தங்கியிருந்த அறைக்கு வெளியே நின்றான் தயக்கத்துடன். அவனின் குற்றமுள்ள நெஞ்சு அவளிடம் தயக்கமின்றி சொல்ல முடியாமல் தடுத்தது. அவளின் அழுகை அந்த அறையின் கதவை தாண்டி ஒலிக்க தன் மேலேயே அவன் வெறுப்பு கொண்டான். வெகு நேரம் நின்றவன் அவளின் அழுகை குறைந்து கேவல் சத்தம் மெதுவே மாறுகின்ற சமயம் அவனிற்கு ஏதோ இடறியது. அதில் திடம் பெற்றவன் கதவை திறக்க முயன்றான். அவனின் நல்ல நேரம் அஞ்சலி கதவை தாளிடாது இருந்ததால் சுலபமாய் திறந்து கொண்டது. அங்கு அவன் கண்ட காட்சி அவனின் உயிரை உறைய வைத்தது. அவனின் காவியா அங்கு அழுகையில் ஜன்னி கண்டு கண்கள் சொருக தன் நினைவை இழந்து கொண்டிருந்தாள். மகிழ்வேந்தன் தாமதிக்காது அவளை கைகளில் தூக்கியவன் நேரே மருத்துவமனையை நோக்கி செலுத்திருந்தான். அவளை காண காண அவனின் உயிர் அவனிடம் இல்லை. தன் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிச் செல்ல வந்தாள். அவளோ வாழ்வே அற்று போக துடித்து கொண்டிருந்தாள். அவளை பரிசோதனைக்கு உட்படுத்திய பிறகுதான் மகிழ்வேந்தன் வரவேற்பு பெண்ணிடம் கூறி குணவர்மனை அழைக்க வைத்தது. தன் அவளின் புறக்கணிப்பு அவனை குற்று உயிர் ஆக்கியது. இலக்கில்லாமல் நடந்தான். ஜனசந்தடி அதிகம் இருந்த சாலையில் அப்பொழுது பின்னிருந்து ஒலித்த ஹார்ன் ஒளியில் நினைவை மீட்டெடுத்தவன் ஓரமாய் நகர்ந்து சென்றான். அஞ்சலி மருத்துவமனையில் இருந்து வந்ததும் தான் தேன்மொழி அவளை காண வந்தாள். அவள் உறவினரின் திருமணத்திற்காக சென்றவள் 2 மாதம் கழித்தே தன் இல்லம் திரும்பினாள். அவள் கேட்ட செய்தி அவளை உலுக்கியது. தாமதிக்காது அவள் அஞ்சலியை காண வந்திருந்தாள். அஞ்சலி, சாரிடி, இன்னைக்கு தாண்டி ஊர்ல இருந்து வந்தேன். என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணுன? மயில் அண்ணா ரொம்ப நல்லவரடி, கொஞ்சம் யோசிடி என்று படபடவென்று பேசுகையிலே அஞ்சலியின் குரல் இடையிட்டது. என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு தேன்மொழி. இனி இந்த அஞ்சலி தனி மனுஷி. என்னை இதுக்கு மேல எதுவுமே கேட்காத. அப்படி என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க உறவை முடிச்சிக்க வேண்டி வரும் என்று கராராய் கூறினாள். அவளின் பட்டுக்கரித்திருந்த போன்ற பேச்சில் தேன்மொழி காயமுற்றாள். அஞ்சலி என்று ஈனஸ்வரத்தில் அழைத்தாள். அவளால் நம்ப முடியவில்லை. இது அவள் குறும்புக்கார வெகுளியான அஞ்சலியா என்று அதிர்ச்சியுற்று நின்றிருந்தாள். அதற்கு மேல் அவள் என்ன பேச? அழுது கொண்டே போய்விட்டாள். அஞ்சலி தேன்மொழியை வேண்டுமென்று காயப்படுத்தவில்லை. எங்கே அவளை பார்த்தால் அவனின் நினைவு சேர்ந்து எழுமே. மகிழ்வேந்தனின் நினைவுள்ள அனைத்தையும் துறக்க முயன்றாள், மதுமதியை தவிர. அவள் இல்லையெனில் தன் காதலுக்கு அங்கீகாரம் ஏது என்று அவன் கட்டிய மஞ்சள் கயிறால் ஆன தாலியை கையில் பிடித்து பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் மறு நிமிடமே அவள் கண்ணீர் நின்றது. தன் அவனின் செயலை நினைத்து அவள் கண்களை துடைத்து கொண்டு நிமிர்வாக நின்றாள். இனி தன் வாழ்க்கையை வேறு திசையில் பயணிக்க எதுவான நிலையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டாள் அஞ்சலி. குணவர்மன் அவனது மடிக்கணினியில் தன் அலுவலக வேலைகளை செய்து கொண்டு இருந்தான். அஞ்சலி அவனின் முன்பு யோசனையுடன் நின்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்து என்னவென்று கண்களால் வினவினான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அண்ணா. இப்ப பேசலாமா என்று தயக்கத்துடன் வினவினாள். தங்கையின் தயக்கம் அவளின் இந்த அனுமதி கேட்பது என்பது போன்ற வித்தியாசமான நடவடிக்கையில் புருவம் முடிச்சிட்டு யோசனையுடன் கணினியை மூடி வைத்துவிட்டு அவள் பேசுவதை கேட்பதற்கு ஏதுவாக அமர்ந்தான். சொல்லு அஞ்சலி. அண்ணா, எனக்கு பெங்களூர்ல உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? அதில் புருவங்களை நெறித்தான். அஞ்சலி அதையெல்லாம் கண்டு கொள்ளாது மேலும் கூறினாள். அப்படியே எனக்கு லேடிஸ் ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விடுறீங்களா? அவளின் கோரிக்கையில் குணவர்மன் திகைத்து எழுந்து விட்டான். என்ன? என்னென்னமோ உளர்ற? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற ராஜசேகர் பொண்ணு நீ. எனக்கு நீ கூட பிறந்த தங்க. இத்தனையும் இருந்து உனக்கு எதுக்கு வெளியில வேலை? விடுதி? லூசுத்தனமா பேசாத அஞ்சலி என்று குணவர்மன் அடக்கப்பட்ட கோபத்துடன் சீறினான். அஞ்சலியின் கண்கள் கலங்கிவிட்டது.
இதெல்லாம் இப்போ எனக்கு சொந்தம் இல்லண்ணா. நான் அம்மா, அப்பாக்கு நியாயம் செய்யலண்ணா. இப்போ நான் மகிழ்வேந்தன் பொண்டாட்டி. அவர் கட்டுன தாலிய சுமந்துட்டு எப்படிண்ணா நான் சொந்தம் கொண்டாட முடியும்? இது என் தப்புக்கான தண்டனை. அவங்களுக்கு என்னால அவமானம் தான் மிஞ்சும் என்று குற்ற உணர்வுடன் விரக்தியுடன் கூறினாள். குணவர்மன் சட்டென்று அவள் கைப்பிடித்து அழைத்துச் சென்றான் காரில். செல்லும்போது அவன் எதுவும் கூறவில்லை. அஞ்சலி மௌனமாக அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் சென்ற கார் ஒரு நகைக்கடை முன்பு நின்றது. இருவரும் உள்ளே சென்றதும் குணவர்மன் செயின் பிரிவிற்கு அஞ்சலியை அழைத்துச் சென்றான். அஞ்சலியோ புரியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். பலவிதமாய் இருந்தவற்றில் ஒன்று தேர்வு செய்ய சொன்னான். அதை அஞ்சலி செய்ததும் அதை பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டு, உன் கழுத்துல இருக்கிற தாலிய இதுல கோத்துக்கோ அஞ்சலிம்மா. இப்போதைக்கு அம்மா அப்பாக்கு விஷயம் சொல்ல வேண்டாம். மெதுவா நானே சொல்லிக்கிறேன். உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான பேசக்கூடாது. சொல்லிட்டேன் என்று கூறினான். அவனின் பேச்சில் அஞ்சலி அழுதுவிட்டாள். அதற்கும் அவளை கடிந்தான். அஞ்சலி, நீ இனிமே நம்ம கம்பெனிக்கு பொது மேலாளர், ஜிஎம். இனிமே தான் அஞ்சலி நீ கம்பீரமா நிக்கணும். உனக்கு என்ன கஷ்டம்னாலும் அண்ணா நான் பார்த்துக்கிறேன்டா. சாரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். அஞ்சலி, இப்பதான் சொன்னேன். நீ என் தங்கை. உனக்கு செய்ய வேண்டியது என் கடமை என்று மீண்டும் கடிந்தான். அஞ்சலி அவனின் பேச்சில் தெளிவு பெற்றவள் அவன் சொன்னது போல் தாலியை பொன் சங்கிலியில் கோத்து போட்டு அதை மறைத்து கொண்டாள். குணவர்மன் அஞ்சலி இருவரும் விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் இடத்தில் அமர்ந்திருந்தனர். சென்னை செல்லும் விமானத்திற்கு இன்னும் 2 மணி நேரம் இருந்தன. அஞ்சலி, நீ இங்கேயே வெயிட் பண்ணுடா. நான் அஃபிஷியல் கால்ஸ் பேசிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன்டா. சரிண்ணா என்று கூறி நாளிதழில் முகம் புதைத்தாள். காவ்யா என்று அருகில் கேட்ட பிரத்யேகமான குரலில் திரும்பியவள் முதலில் திகைத்தவள் பின்பு சுதாரித்து நிமிர்வாக பார்த்தாள் மகிழ்வேந்தனை. மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லைன்னு தெரியும்டி. ஆனால் அதை தவிர எனக்கு என்ன செய்யணும்னு புரியலடி. எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுடி. ஆனால் என்னை விட்டுட்டு போகாதடி. ப்ளீஸ் டி. உன் மகிழ் மாமாவை மன்னிக்க மாட்டியாடி குள்ளச்சி என்று யாசகமாகவும் கெஞ்சலாகவும் கூறினான். செத்த பொணத்துக்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பீங்க மிஸ்டர் மகிழ்வேந்தன்? இன்னொன்று சொல்லிக்கிறேன். எனக்கு யாரும் மாமான்ற உறவு இல்லை. அதனால கொஞ்சம் என்னை தொந்தரவு பண்ணாம போறீங்களா என்று தயக்கமில்லாமல் கூறினாள். அவளின் அந்த பதிலில் எல்லாம் அவன் பின் வாங்கவில்லை. தைரியமாகவே அவளை எதிர்கொண்டான். அஞ்சலி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, வா போகலாம் என்று குணவர்மன் அவளை அழைத்தான். அப்பொழுதுதான் கவனித்தான் மகிழ்வேந்தன் நின்றிருப்பதை. அவன் அஞ்சலியே எதிர்கொள்ளட்டும் என்று அவளை வர சொல்லி அழைப்பு மட்டும் விடுத்துவிட்டு சென்று விட்டான். அஞ்சலி செல்ல முனைகையில், காவ்யா போகாதடி ப்ளீஸ் என்று கெஞ்சினான். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் என்று பேச்சை வெட்டி விட்டு நகர்ந்தாள். அவள் கைகள் அவனிடம் இருந்த. நீ போகணும்னா என்னை கொன்னுட்டு போ, இல்லனா கண்டிப்பா என் கூட வந்து வாழ்ந்துட்டே ஆகணும் என்று அழுத்தமாய் கூறினான். இப்போ கையை விட போறியா இல்லையா? அஞ்சலியின் குரல் சூடாக இருந்தது. முடியாதடி என்று பிடிவாதமாய் கூறினான். இப்போ கையை விடல, யாரோ 3வது ஆள் கையை பிடிச்சிருக்கான்னு சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் என்று கடிந்த பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை துப்பினாள். அதில் மகிழ்வேந்தன் முகம் கருத்தது. பழி வாங்குறலடி? போ, போடி. கூடிய சீக்கிரம் உன் முன்னாடி நிற்பேன் என்று சபதம் போல் கூறினான். அஞ்சலி அவனை முறைத்துவிட்டு வேகமாக சென்றிருந்தாள். அவளின் பிரிவு அவனின் மனதை வலிக்கச் செய்தது. செல்லும் அவளையே வலியோடு பார்த்தவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்படியே சரிந்து அமர்ந்திருந்தான் வேதனையோடு. உயிரே என்னை விலகாதே, என் நிழலே என்னை பிரியாதே. சென்னை. அஞ்சலி, இன்னைக்கு ஒரு எம்ப்ளாய் மீட்டிங் போட்டு கைடன்ஸ் கொடுத்துருமா? நான் அப்பா கூட ஒரு டெலிகட்ஸ் மீட்டிங் பண்ணணும். நீ சமாளிச்சுக்குவியாடா என்று தன்மையாக கேட்டுக்கொண்டிருந்தான் அஞ்சலியின் அன்பு தமையன்.
என்னண்ணா இது, நான் என்ன புதுசாவா பார்க்குறேன் என்று சினுங்களாய் கூறினாள். சரி சரிடா, அப்ப பார்த்துக்கோ, டவுட்டுன்னா ஃபோன் பண்ணு சரியா? ஓகே பாய்மா என்று கூறி கிளம்பிவிட்டான். அவர்கள் சென்னை வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி 2 வருடம் கடந்திருந்தது. அஞ்சலி தன் அவனின் நினைவலையில் உழன்றாள்தான். ஆனால் அவனின் தமையன் விடுவானா? அவளை வலுக்கட்டாயமாக அலுவலக வேலைகளில் ஈடுபடுத்தினான். அவனின் முயற்சி தோற்கவில்லை. அஞ்சலி கம்பீரமாக திகழ்ந்தாள். அஞ்சலியின் பெற்றோரை குணவர்மன் லேசுபாசாக பேசி சமாளித்திருந்தான். அவர்களின் பெற்றோர் காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதனால் அவர்களிடம் அவன் அஞ்சலி காதலித்ததாகவும் அவர்களுக்குள் மனஸ்தாபத்தில் பிரிந்திருப்பதாகவும் மட்டுமே கூறினான். அவர்களும் தங்கள் பெண்ணின் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் காலப்போக்கில் சரியாகி விடுவாள் என்று நம்பி அவளை கேள்வி கேட்டு குடையவில்லை. அவள் தப்பிப்பதற்காகத்தான் நினைத்தாள். அவளிற்கு பெண் பார்க்கும் படலம் நடக்கும் வரை மட்டுமே. அன்று அஞ்சலி அவசரமாக அலுவலகம் கிளம்பி கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவள் அன்னை மகா அஞ்சலியிடம், அஞ்சலி, என்னம்மா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்க? குணா உன்கிட்ட ஏதும் சொல்லல என்று குழப்பமாக வினாவினார் மகாலட்சுமி. என்னம்மா விஷயம்? அண்ணன் ஃபேக்ட்ரி மிஷின்ல கோளாறுன்னு மிட் நைட்லயே ஃபேக்ட்ரி போயிருக்காரு. நானாவது ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும். அப்பாவுக்கு இன்னைக்கு ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்காமே என்று சாதாரணமாக கூறினாள். அவள் அன்னை மகாவோ குழப்பமானார். அவர் குழப்பத்தை ஓரம் கட்டி அவரே தான் வந்த விஷயத்தை கூறினார். அஞ்சலி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அதனால பட்டுப்புடவை கட்டிட்டு ரெடியாகு. நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று அழுங்காமல் குலுங்காமல் குண்டை வீசினார். அஞ்சலி திக்பிரமை பிடித்தது போல் நின்று இருந்தாள். மகா சென்றவர் மகளிடம் ஏதோ கூற வர அவளின் நிலையை பார்த்து சமாதானப்படுத்தினார். அஞ்சலி, இங்க பாருமா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருமா, போக போக சரியாயிடும் என்று அவள் காதல் தோல்வியில் இருப்பதாக கருதி ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். அஞ்சலியோ பொறியில் மாட்டிக்கொண்ட எலியை போல் தவித்தாள். தன் அவனின் தாலியை நெஞ்சில் சுமந்து கொண்டு இன்னொருவன் முன் நிற்பதா என்று தவித்து போனாள். எப்படியும் தன் நிலை ஒரு நாள் தெரிய வேண்டி வரும் தானே. அந்த நாள் இப்போதே இருக்கட்டும் என்று கருதி ஒரு முடிவுடன் தயாரானாள். மணப்பெண்ணாக அல்ல, மகிழ்வேந்தனின் மனைவியாக. அனைவரும் வந்ததும் அஞ்சலி அவர்கள் முன் நின்றாள் நிமிர்வாக. ராஜசேகர் தன் மகளை பற்றி அவர்களிடம் கூறும் போகும் முன், அப்பா, ஒரு நிமிஷம் என்று அவரின் குரல் தடைப்பட்டது அஞ்சலியின் சொல்லில். அவர் அமைதியானவுடன் அஞ்சலி பேச ஆரம்பித்தாள். எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் சொல்ல போற விஷயம் கேட்டுட்டு நீங்க பேசலாம் என்று கூறியவள், நான் மிஸ்டர் ராஜசேகர் பொண்ணுன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் நான் இப்போ அவருடைய பொண்ணு காவியாஞ்சலி ராஜசேகர் இல்லை என்று அவள் கூறி தயங்குகையிலே அனைவரும் யோசனையில் ஆழ்ந்தனர். ஆனால் அவள் அடுத்து கூறியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நான் காவியாஞ்சலி மகிழ்வேந்தன். நான் இன்னொருவனுடைய மனைவி என்று கூறி அவள் கழுத்தில் தொங்கிய பொன் சங்கிலியில் கோர்க்கப்பட்ட தாலியை எடுத்து காண்பித்தாள். அவளின் பேச்சிலேயே திகைப்புற்றவர்கள் அவளின் செயலில் அதிர்ச்சி அடைந்தனர். வந்தவர்கள் அமைதியாக திரும்பிச் சென்றிருந்தனர். புயலுக்கு பின் அமைதி போல் இருந்தது இல்லம்.